ஒரு இன்ஸ்பெக்டர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. ஆனா இந்த விஷயம் போலீஸ்க்கே தெரியாதா? தெரியாது விஷயம். இதுதான் மிகப்பெரிய ஓட்டை. கண்டுபிடிச்சதே வந்து நீங்க தான். இவ்வளவு பெரிய ஓட்டை இந்த வழக்குல இருந்ததுங்கிறத கண்டுபிடிச்சதே வந்து தம்பி தான். அதனால உங்களுக்கு நான் பாராட்டுறேன். நான் வளன் எப்பவுமே வந்து கொஞ்சம் புத்திசாலி. என்னங்க நீங்க தான் சொன்னீங்க சார், ஒரு வழக்குல வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் யார் பந்தோபஸ்து கொடுத்தாரோ, யாருடைய ஃபெயிலியரால வந்து அந்த ஊர்ல சம்பவம் நடந்து முடிஞ்சிச்சோ அவரே கம்ப்ளைண்ட் ஆயிட்டா எப்படி சார் அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டீங்க இல்லையா? அங்கதான் வந்து சிபிஐ என்ன செய்யுது, ஓஹோ கம்ப்ளைண்டே வந்து போலீஸா, அப்போ வந்து விஜய்க்கு எதிராத்தானே அது பதிவாகிருக்கும் அப்படின்னா வந்து சரி ஃபர்ஸ்ட் என்னென்ன நடந்துச்சு சார். அங்கே ஏடிஜிபி லாண்ட் ஆர்டர் வந்தார். அவரு ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கிறாரு. அவரு வந்து எஃப்ஐஆர் வந்து அந்த லோக்கல் இன்ஸ்பெக்டரை வச்சு பதிவு பண்ணி அவருடைய மேற்பார்வையிலேயே வந்து ஒரு அந்த டீம் ஃபுல்லாகவே வந்து கரூரை சேர்ந்த அந்த தலைவர் இருக்காரு. அவர் சொல்படி கேட்குற போலீஸ் தான் சார் அந்த ஊர்ல வேலை பார்க்கவே முடியும். அவர் பேரை நான் சொல்றதே இல்லை. அவர் பேரை நான் பயன்படுத்துறது இல்லை. ஏன்னா வந்து நம்ம வந்து எப்பவுமே வந்து 10,000 வாட்ஸ் கரண்ட் ஓடுற இடத்துலலாம் நம்ம கை வைக்கவே கூடாது தம்பி. புரிஞ்சுக்கங்க, நீங்க விளையாட்டுத்தனமா பேசாதீங்க. கரூர்ல யார் வந்து வானளவே அதிகாரம் கொண்ட தலைவர் கரூர்ல யார் இருக்கிறாங்களோ அவங்களுடைய அதிகாரத்துக்குள்ள அவருடைய உத்தரவுக்கு கீழே கீழ்படுகிற இன்ஸ்பெக்டர் தான் அந்த ஊர்ல வேலையை பார்க்க முடியும். அப்படி இருக்கும்போது அந்த ஊர் இன்ஸ்பெக்டர் கம்ப்ளைண்டா எஃப்ஐஆர் போட்டிருக்காரு. அவர் போலீஸ் சொல்றாரு. போலீஸ் என்ன சொல்றாரு கம்ப்ளைண்ட்ல, தம்பி என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து விஜய் வந்து அந்த பக்கம் ரோட் ஷோ வந்துட்டு இருக்குது. இங்க வந்து ஒரு லட்சக்கணக்கான மக்கள் இந்த பக்கம் வந்துருக்காங்க. இந்த பக்கம் 26 லட்சம் பேர் 26,000 பேர் இந்த பக்கம் கூட்டமா இருக்காங்க. 1000 பேர் விஜய் வண்டிக்கு நடுவு இருக்காங்க. நடுவில் வந்து அந்த இவர் வந்தார், கரூர்ல இருந்து கரூர் பொறுப்பாளர் இருக்காரு பார்த்தீங்களா, கரூர் பொறுப்பாளர் வந்தாரு. என்னப்பா இந்த பக்கம் போகாதீங்க நான் சொன்னேன், அவர் கேட்காம போயிட்டாரு. அதனால அவங்க மேல தான் குற்றம். அப்படிதான் அந்த எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டு மதியழகன், புஷி ஆனந்த், சிடிஆர் நிர்மல்குமார் இவங்க 3 பேரும் அங்கே வந்தாங்க. 3 பேர்கிட்டே வந்து இப்படியெல்லாம் உள்ள போனால் பிரச்சனை, உள்ள போனால் பிரச்சனைனா அதை தடுத்து நிறுத்துறதா அல்லது மீட்டிங் கேன்சல் பண்ணுறதா, உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறத வந்து முன்னறிவிப்பு பண்ணி அதை நிறுத்துறதா. அதுக்கு இல்லாமல் சார் வந்தோடனே சார் அங்கே தான் சார் கூட்டம்னு நம்ம வந்து ஏற்கனவே அறிவித்தோம், அறிவிச்ச இடத்துல போய் பேசிடலான்னு சொன்னோன்னே இவங்க கூட்டி கொண்டு போய் மேலே விட்டாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது நாங்கள் குறித்த இடத்துல பேசாமல் நிறுத்தி பேசாமல் இவரே போய் ஏறி பேசினாரு அப்படின்னு சொன்னால் இது உண்மைக்கு முன்னும் பின்னும் முரணா இருக்கிறதா நீங்கள் தானே சொல்றீங்க.